குடிக்கிறேன், அவங்களுக்கு தலையில ஒரு நோய், உள்ள நண்டு ஓடுற மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கும். அதாவது எவ்வளவு பெரிய கஷ்டம் பாருங்க. ஒரு எறும்பு காதுல குத்திட்டு இருந்தா எப்படி இருக்கும், தலையில இப்படி 24 hours இப்படி ஓடிக்கிட்டே இருக்கும். கிடு 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 தொடச்சா நினைச்சா அந்த வலி தாங்க முடியாது. தலையில ஒரு ஓட்டை இருந்துகிட்டே இருக்கும். அன்னைக்குள்ள நவீன மருத்துவம் எல்லாம் இல்லாத காலம். போனார், மருத்துவரை பார்த்தார், அவர் எல்லாம் செக் பண்ணிட்டு சொன்னார், இது ஒரு ரொம்ப டேஞ்சரான நோய் என்றார். அடுத்த டாக்டர் எல்லாமே ஒரே பதில். என்ன அப்படி பார்த்தாச்சுன்னு சொன்னா துடிக்கிறார், அப்படியே கிடு 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 அந்த நோயை தாங்க முடியாமல் துடிக்கிறார், அவதிப்படுகிறார். ஒண்ணுமே இல்லை. கடைசியா ஒரு மருத்துவரை பார்த்தார். அவர் சொன்னார், நீங்க உங்களுக்கு என்ன குடும்பத்துல செய்யணுமோ நல்ல காரியத்தை செய்திருங்க, ரொம்ப நாள் உங்க நிலை இருக்காது என்றார். ரொம்ப நாள் நீங்க ஹயாத்தா இருக்க முடியாது. அவர் கடைசியா சொன்ன செய்தி. வீட்டுக்கு வந்தார், ஒது செய்தார், உட்கார்ந்தார், சலவாத்த ஆரம்பிக்கிறார். அவர் ஓதுன சலவாத் என்னன்னு எழுதிட்டாங்க. அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா மௌலானா முஹம்மத் திப்பில் குலூபி வ தவாயிஹா வ ஆஃபியத்துல் அப்தானி வ ஷிஃபாயிஹா வ நூரில் அப்ஸாரி வ தியாயிஹா வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ ஸல்லம். திப்பில் குலூப் சலவாத்தும்பாங்க. அது ஓதுகிறார். காலையில் ஓதுகிறார், மாலையில் ஓதுகிறார், இரவில் ஓதுகிறார். அடுத்தடுத்து தொடர்ந்து அந்த ஓட்டம் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் மருத்துவர்கள் நீ வாழ முடியாது என்று சொன்ன நிலை. அவர் ஓதிக்கொண்டே இருக்கிறார். ஒரு சில நாட்கள் தொடர்ந்து இரவும் பகலும் விடிவதும் இல்லை, பகல் முடிவதும் இல்லை, பகல் துவங்குவதும் இல்லை. இவர் அந்த சலவாத்தை கொண்டு உச்சரித்துக் கொண்டிருக்குது. அவருக்கு தெரிஞ்சு போச்சு, நம்ம நாளைக்கு மௌத்தாயிடுவோம், நாளை கழிச்சு மௌத்தா போயிடுவோம். மௌத்து கண்ணுக்கு முன்னால் தெரியும் போது அந்த சலவாத்தில் ஒரு வகையான அவருக்கு இஷ்கு ஏற்பட்டது, இன்பம் ஏற்பட்டது. அது தொடரில் விடுபடாமல் உணவை விட தாகத்தை விட கூடுதல் அதன் மீது அன்பும் காதலும் இருந்தது. ஓதிக்கொண்டே இருக்கிறார். ஒரு நாள் அவர் இரவு நேரம் உட்கார்ந்து ஓதுகிறார். அவருடைய தலையில் அவர் சொன்னார், ஒரு குளுமையான ஒரு சக்தி ஏற்பட்டது. கொஞ்ச நேரம் கழிகிறது, என்னுடைய தலையை வருடிவிடும் நிலையை உணர்ந்தேன். என் தலையை வருடிவிடும் நிலையை உணர்ந்தேன். அந்த வருடி விடுகிற அந்த கரம் ரொம்ப ரொம்ப குளுமையாக இருந்தது. அந்த கரத்தினுடைய குளுமையையும் நான் உணர்ந்தேன். இன்னும் கொஞ்ச நேரம் என் தலையை அவர்கள் தடவி விட ஆரம்பித்தார்கள். அப்போது நான் உணர்ந்தேன், நான் காது கொடுத்து கேட்கிறேன், நீ என்னையே துதித்தாய், எனக்கு சலவாத்தை சொன்னாய், உன்னை அல்லாஹ் சுகமாக்கட்டும் என்றார்கள். அப்போது தெரிந்தது முஹம்மது ரசூலுல்லாஹ். முஹம்மது ரசூலுல்லாஹ். காலையிலே எழுந்திருத்தேன், அல்லாஹ்வின் மீது சத்தியம், மீண்டும் சத்தியம், மீண்டும் சத்தியம், மொத்த வழியும் சுகமானது. நாளை மூத்தாகலாமே, நாளை மறுநாள் மூத்தாகலாம் என்று மருத்துவர்கள் இதற்கு தீர்வே இல்லை என்று சொன்ன அந்த நோய்க்காக நான் தொடர்ச்சியாக எந்த இரவையும் பகலையும் நான் சந்திப்பதில்லை. அந்த சலவாத்து ஓதாமல் அல்லாஹ் எனக்கு சுகமாக்கினான். மகிழ்ச்சியில் ஓடினேன். மருத்துவர்கள் இடத்தில் போய் கேட்டாங்க, என்னப்பா இவ்வளவு ஆரோக்கியமா இருக்கிறாய், என்ன ஆச்சு? எல்லாம் சிஃபாவாயிட்டு, வழி இல்லை, போயிட்டு என்ன நடந்துச்சு? நடந்ததை சொன்னேன். ஆச்சரியம் என்ன தெரியுமா? அந்த மருத்துவர்களில் ஒருவர் அந்த வார்த்தையை கேட்ட போது சொன்னார்,